Hello everyone, welcome to Discover the Depths YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி, கூகுள் டிரைவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். This video is sponsored by Gen Reviews. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிமெயிலில் என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும், என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸு அல்லது என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபைல்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியாது, அட்டாச்மெண்ட்டாக அப்லோட் பண்ண முடியாது, அதே மாதிரி கூகுள் டிரைவில் ஒரு ஃபைலையோ வீடியோவையோ அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா டிஸ்கவர் த டெப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸாக வரும். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிமெயில் அட்டாச்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஜிமெயிலில் நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், அதாவது வாட் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண முடியும் அட்டாச்மெண்ட்டாக, என்ன கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் ஜிமெயிலில் அப்படின்னா, எக்ஸல் ஃபைலு, பவர் பாயிண்ட்டு, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸு, ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டு, அது எல்லாத்தையும் நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி இமேஜஸ் ஃபோட்டோஸ், நம்மளோட பர்சனல் ஃபோட்டோஸு, இல்லைனா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட்டாக அனுப்ப முடியும். வீடியோஸை நம்ம அனுப்ப முடியும். நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸாக இருக்கலாம், இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண வீடியோஸாக இருக்கலாம், மூவியாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அனுப்பலாம். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அட்டாச்சிங் கம்ப்ரஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த பர்த்டேங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸை நம்ம சேவ் பண்ணி வச்சு, காப்பி பண்ணி வச்சு, அதை வந்து ஒரு கம்ப்ரஸ்ட் ஃபைலாக மாற்றி அந்த கம்ப்ரஸ்ட் ஃபைலை அனுப்புறது. அதாவது நிறைய ஃபோட்டோஸை தனித்தனியாக அனுப்புறது பதிலாக ஒரு ஃபோல்டரில் போட்டு அதை கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபோல்டரை அப்படியே அனுப்புறது பேர் தான் கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அட்டாச்சிங் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் .exe ஃபைல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயிலில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு, இமேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸை பற்றி இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கு மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் என்னன்னா 25 MB இஸ் த லிமிட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் லைக் PDF, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, எக்ஸட்ரா. அதுதான் இந்த கூகுள் சர்ச் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நம்ம பார்க்குறோம். கூகுள் சர்ச் ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஃபோட்டோஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் லிமிட் வந்து 25 MB. அதே மாதிரி வீடியோ அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் என்ன அப்படின்னா, லெஸ் தென் 25 MB இருந்துச்சுன்னா அங்கே வீடியோவையும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அது எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, .mp4, .avi, அந்த மாதிரி எந்த ஃபார்ம் உங்கள் மொபைலில் எடுத்த வீடியோவாக இருக்கலாம். என்ன மாதிரி வீடியோவாக இருந்தாலும் 25 MBக்கு உள்ளே இருந்தால் ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட்டாக அனுப்பிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எனிதிங் தட் இஸ் அண்டர் 25 MB நம்ம தாராளமாக ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட்டாக அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது வந்து கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ் நம்ம அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சேம் லிமிட் தான். என்ன லிமிட்னா 25 MB தான். கம்ப்ரஸ்டு ஃபைல்னா அது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும், ரேர் ஃபைலாக. ஃபைல்னா என்ன, ரேர் ஃபைல்னா என்னன்னா கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸோட ஒரு ஃபார்மேட்டு. கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸும் 25 MB தான் நம்ம அனுப்ப முடியும், அதுக்கு மேலே அனுப்ப முடியாது. எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்னா என்ன அப்படின்னா .exe ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைலில் வந்து .exe அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஃபைல்ஸை ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட்டாக நம்மளால் அனுப்ப முடியாது. கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோட அட்டாச்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவில் எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் நம்மளால் அனுப்ப முடியும். அதுக்கு exe ஃபைலாக இருந்தாலும் ஓகே, அல்லது ஃபோல்டராக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நம்ம கூகுள் டிரைவ் மூலமாக மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். நம்மளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் சென்ட் பண்ண முடியும். அந்த லிங்கை ஷேர் பண்ணோன்னா அவங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 TB, 5 TB.
வேறஸ் ஜிமெயிலில் ஒரு அட்டாச்மெண்ட்கான மேக்ஸிமம் லிமிட் என்னவா இருந்துச்சுன்னா 25 MB மட்டுமே. அதோட பல மடங்கு, பல 1000 மடங்கு பெருசாக 5 TB வரைக்கும் கூகுள் டிரைவில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. EXE ஃபைலை சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே தான். நீங்கள் சப்போஸ் 25 MBக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்கன்னாவே அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிடும். லார்ஜ் ஃபைல்ஸ் must be shared with Google Drive. Attachment larger than 25 MB will be automatically uploaded to Google Drive. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். இந்த மாதிரி அந்த ஃபைல் அட்டாச் ஆகிறது இந்த மாதிரி அட்டாச் ஆகும். யுவர் ஃபைல் இஸ் லார்ஜர் than 25 MB, இட் வில் பி சென்ட் ஆஸ் ஏ Google Drive லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 25 MBக்கு மேலே ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டையோ வீடியோவோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து 516.7 MB இருக்குது. ஸோ 25 MBக்கு மேலே நான் அப்லோட் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிரைவ் லிங்காக தான் ஷேர் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். நீங்கள் கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜிமெயிலில் என்ன மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும், அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, கூகுள் டிரைவில் என்ன மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியும், அதோட ஃபைல்ஸ் சைஸ் லிமிட் என்ன, அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே கம்போஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். இதில் நம்ம யாருக்கு அந்த அட்டாச்மெண்ட் அனுப்ப போகிறோம், மெயில் அனுப்ப போகிறோமோ அவங்களோட மெயில் ஐடி இங்கே அடிச்சுக்கணும். நான் ஒரு மெயில் ஐடி நான் இங்கே அடிச்சுக்கிறேன். அடுத்தது சப்ஜெக்ட் ஆஃப் த இமெயில். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெஸ்யூம் அனுப்ப போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறது ஜிமெயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அட்டாச் ஃபைல்ஸ்ன்னு இருப்பாருங்க, இந்த பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கன்னாவே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்துடும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது வந்து கூகுள் டிரைவோட லிங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே அது எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைலை அட்டாச் பண்ண போகிறோம். ரெஸ்யூமை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது ஒரு ரெஸ்யூமு, இது PDF ஃபைலாக இருக்குது. ஒரு ஃபைலோட சைஸையும் அதோட ஃபார்மேட்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைலோட சைஸ் இருக்குது 220 KB அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த 220 KBங்கிறது 25 MBயோட கம்மி தான். ஃபஸ்ட்டு KB, அப்புறம் MB, அப்புறம் GB, அப்புறம் TB. ஓகேங்களா, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், அப்புறம் டெராபைட். ஓகேங்களா, இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கிலோபைட்டு, அப்புறம் மெகாபைட்டு, அப்புறமா ஜிகாபைட்டு, அப்புறமா டெராபைட். ஓகேங்களா, டெராபைட்டுங்கிறது தான் ரொம்ப பெருசு, கிலோபைட்டுங்கிறது லிஸ்ட். இதை நம்ம தாராளமாக அனுப்ப முடியும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்படி 25 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிரைவ் இதாக போயிடும். நான் உங்களுக்கு ஃபைல் சைஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஓகே ஃபைன். டைப் ஆஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா .pdfன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னோமா. .pdf, .excel ஃபைலு, பவர் பாயிண்ட் ஃபைலு, வேர்ட் ஃபைலு, என்ன மாதிரி ஃபைல் வேணால் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது ஃபைல் ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி தான் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம இந்த ஃபைல் அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாலும் சரி, அல்லது டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த ஃபைலு இப்படி அட்டாச்மெண்ட் ஆகிடும். இப்போது இந்த அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது சீக்கிரமாகும், சில டைம் ஸ்லோவாக. ரெஸ்யூம் ab-resume.pdf அப்படிங்கிறது வந்து அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு மெயிலில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. எத்தனை அட்டாச்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 10 அட்டாச்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதோட டோட்டல் சைஸு 25 MBயை கிராஸ் ஆகக்கூடாது. அப்படி கிராஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கூகுள் டிரைவாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஒரு PDF ஃபைல் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது இது ஒரு வேர்ட் ஃபைல். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாம். பாருங்கள், .docxன்னு இருக்குது. வேர்ட் 2006 டாக்குமெண்ட்டு 18.5 KBன்னு இருக்குது. ஓகேங்களா, இதை அட்டாச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆகும். அடுத்தது வேறு டைப் ஆஃப் டாக்குமெண்ட் பார்க்கலாமே. இது ஒரு இமேஜ் ஃபைலு. இங்கே பார்த்தீங்கன்னா .pngன்னு இருக்குது. இது ஒரு இமேஜ் ஃபைலு 304 KB இருக்குது. இதையும் அட்டாச்மெண்ட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணால் அட்டாச் ஆகிடும். EXE ஃபைல் இருக்குது. EXE ஃபைல்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் .exeன்னு இருக்குங்களா. ஸோ இது ஒரு EXE ஃபைல்.
3.72 MB இருக்குது. 25 MBக்கு கீழே தான் இருக்குது. ஆனாலும் EXE ஃபைலாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போது இந்த AnyDisk EXE ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, there were errors attaching in your files blocked for security reasons அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, .exe ஃபைலில் ஜிமெயில் மூலமாக அனுப்ப முடியாது. வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸை நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வீடியோவை அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு சின்ன வீடியோ என்கிட்ட இருக்குது. அந்த வீடியோவை நான் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. 132 MB இருக்குது. 132 MBனா 25 MBயோட மேலே இருக்குது இல்லைங்களா. இதை அட்டாச்மெண்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அட்டாச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ தான் அது, இங்கே பார்த்துக்கோங்க. 132 MB. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ 25 MBக்கு மேலே ஒரு ஃபைல் இருந்தால் அது எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட், வீடியோவாக இருந்தாலும் சரி, பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி டாக்குமெண்ட்டாக அப்பார்ட் ஃப்ரம் EXE ஃபைலாக என்ன ஃபைலாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிரைவ் லிங்காக அவங்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் லாஸ்ட்டாக பார்த்த ஸ்லைடில் போட்டிருந்த விஷயம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நம்மளுக்கு இங்கே அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே அட்டாச் ஆகி லிஸ்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் டிரைவ் லிங்காக நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு நம்ம இப்போது வந்து இந்த அட்டாச்மெண்ட்டோ கூடிய ஒரு இமெயிலை நம்ம அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம சென்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிமெயில் கூகுள் டிரைவோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வித் பீப்புள்னு கேட்குது. ஒன்லி வியூ மட்டும் பண்ணுறதா இல்லை கமெண்ட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். நம்ம எடிட்டர் கொடுத்தோன்னா அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். அலோ எனி ஒன் வித் த லிங்க் டு ஆக்சஸ். இதில் வந்து வியூவா, கமெண்டா, எடிட்டரா அப்படின்னு கொடுத்தோம். அப்படின்னா எடிட்டர் கொடுத்தோம்னா இந்த லிங்க் இருக்கிற யார் வேணால் இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த ஃபைலை அட்டாச்மெண்ட் ஆகும். இந்த ஃபைல் வந்து கூகுள் டிரைவ் லிங்க் ஆகும், அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா அந்த ஃபைலு நம்மளுக்கு சென்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த இமேஜ் ஃபைலு, ரெஸ்யூமு, அந்த கூகுள் டிரைவில் நம்ம அனுப்பின அந்த வீடியோ ஃபைல் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம குயிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் டிரைவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி, அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 9 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிரைவ்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த டிரைவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் டிரைவில் நம்ம எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுள் டிரைவில் எப்படி ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் அப்லோட் கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபைலை அனுப்பணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அட்டாச்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட். ஓகே, இப்படி நம்மளுக்கு கூகுள் டிரைவில் அட்டாச் ஆன ஃபைலை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரீசெண்டாக அட்டாச் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே இப்படி நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் இந்த லாஸ்ட் 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மோர் ஆக்ஷன்ஸ்ன்னு காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஷேரில் லிங்கை ஷேர் பண்ணலாம், பீப்புளுக்கு ஷேர் பண்ணலாம். இது பீப்புளுக்கு ஷேர் பண்ணுறது, இது லிங்காக ஷேர் பண்ணுறது. இப்போ நம்ம பீப்புளுக்கு ஷேர் பண்ணோம், நம்மளுக்கு இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதில் வந்து யாருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண போகிறோம் அவங்களோட இமெயில் ஐடி நம்ம இதில் அடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுலேயும் அந்த எடிட்டர், வியூவர், கமெண்டர்னு ஆப்ஷன் வரும். நீங்கள் எடிட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை அவங்க டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு இந்த வீடியோ லிங்க்கு ஷேர் ஆகும். அதன் மூலமாக அங்கே அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா.
இங்கே பாருங்கள், நான் எந்த இமெயில் ஐடிக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோலாம் அனுப்புனானோ அங்கே பாருங்கள் அந்த மெயிலு ரிசீவ் ஆகிருக்கு, இமேஜாக ரிசீவ் ஆகிருக்கு. இது கூகுள் டிரைவ் லிங்காக ரிசீவ் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபைலு. நான் போயிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைலு எனக்கு தனியாக அந்த வீடியோ ஃபைலு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் டவுன்லோட் ஆகிறது 27 MB இருக்குது, 1.5 MB டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி, கூகுள் டிரைவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படி, இந்த கூகுள் டிரைவில் அட்டாச்மெண்ட் பண்ணதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது மாதிரி பல டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.